ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எக்லிசியாஸ்டஸ் சாப்டர் 5 verse 12. வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும். செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேலை செய்கிற ஒரு மனுஷனுடைய நித்திரை இன்பமாயிருக்கும். The sleep of a working man is pleasant, whether he eats little or he eats much. Our sleep is not depending upon how much we eat, but it is depending upon the work we do. There are people in the world, they do not work hard. They want to enjoy comfort and enjoy somebody's hard labor to earn money for them. That is not the right way of earning money. The word of God says, you will eat the labor of your hands. We need to labor and enjoy the blessings from God. Then our sleep will be pleasant. Dear children of God, there are people in the world, they do not work, but they make others to work and enjoy the comfort, and they earn a lot of money. That is why they do not have pleasant sleep. Because of their abundance, they do not have peace. They know at any time they will lose their wealth. At any time they will lose their money. They will lose everything because it is not earned by hard labor. Only people, those who earn their money or their wealth by hard labor, they will not worry about anybody because it is their own money earned by their own hard labor. So we need to understand God will give you sleep even though you eat little or you eat much. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கொஞ்சம் புசித்தாலும் அதிகமாக புசித்தாலும் உங்கள் நித்திரை இன்பமாயிருக்கும். காரணம், நீங்கள் கடினப்பட்டு வேலை செய்து உங்கள் பணத்தை சம்பாதித்திருக்கிறீர்கள். உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள். நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. யாருடைய பணத்தை நீங்கள் அபகரிக்கவில்லை. யாருக்காகவும் நீங்கள் கையூட்டு கொடுக்கவும் இல்லை. எனவே கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பதனால கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும். நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் உண்மையும் உத்தமமும் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதனால, கொஞ்சத்தில் உண்மையாய் இருப்பதனால கர்த்தர் உங்களை அநேகத்திற்கு அதிகாரியாய் வைப்பார். When you are faithful in little things, God is going to make you responsible for greater things. And God is going to give you more wealth because you obey God's voice and do according to God's words. That is very important. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் பிரயாசப்பட்டு பிரயோஜனமாக வாழ்ந்து உமக்கென்று சந்தோஷமா இருக்க உதவி செய்திடணும். எங்களுடைய பிரயாசங்கள் வீணாய் போகக்கூடாது. அதுல ஒரு சந்தோஷம் வேணும், அதுல ஒரு சமாதானம் வேணும். கர்த்தாவே, இந்த வேளையிலும் யார் யார் நித்திரை இல்லாம இருக்காங்களோ, பல காரியங்களை குறித்து அவர்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை கொண்டு வாரும். அவர்கள் வாழ்க்கையிலே நேர்மையாய் நடந்தால் நிச்சயமாக சமாதானமாய் இருக்க முடியும், நித்திரை இன்பமாய் இருக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு போதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து இன்பமான நித்திரையை அனுபவிக்க கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்திடணும். தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.